அஜித் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து பைக் ரேஸ் ஓட்டும் போது அவர் 18 வயசு இருந்திருக்கும் அவருக்கு. நான் அஜித் குமார்னு சொல்லிட்டு தனியாக அவர் வந்து நிற்கல, அந்த மாதிரி ஆட்டிடியூடே இல்லை. அந்த ஆட்டிடியூட் எனக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இவர் என்ன பண்ணுவார், எந்த ப்ரொஃபஷனை தவிர இவர் பண்ணால் சீரியஸாக பண்ணுவார். ஃபார்ம்டு டீம் கால் அஜித் குமார் ரேசிங் சொல்லிட்டு. அவர் நிறைய பேர் நினச்சாங்க வந்து அவர் பின்னால் தான் வருவார்னு. பட் ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது மிட்ஃபீல்டில் வந்தார். அதுக்கப்புறம் டாப் 3 டாப் 5 வந்திருந்தார். ஒரு ரேஸ் கூட அவர் லீடில் இருந்தார். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவர் அந்த ரேஸை வின் பண்ண முடியல. பட் அது வின் பண்ணுறது சான்ஸ் இருந்தது. சார், இப்போ அஜித் சார் கலந்துக்கிட்ட இந்த ரேசிங்கோட ரூல்ஸ் என்ன? இதில் அஜித் சார் வந்து இப்போ 3rd பிளேஸ் அவரோட டீம் வந்து வாங்கியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸாக மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கும். அஜித் சார் வந்து இப்போ இந்த சாம்பியன்ஷிப்பில் என்ன சாம்பியன்ஷிப்னா, இட்ஸ் கால் தி ஜிடி என்டியூரன்ஸ் சீரீஸ். மல்டிபிள் 2-3 சாம்பியன்ஷிப்பில் என்ட்ரி கொடுத்துட்றாரு. ஒரு சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை. இப்போ ஓட்டின ரேஸ் வந்து துபாய் 24 hour என்டியூரன்ஸ் ரேஸு. அது ஒன் ஆஃப் ரேஸ் அதுங்க. அதில் வந்து டீம் என்ட்ரி கொடுத்தா 3 டிரைவர் இருப்பாங்க. ஏன்னா 24 hours. சில தாட்டி 3 டிரைவர், 4 டிரைவர் இருப்பாங்க. அண்ட் 2 என்ட்ரி கொடுத்தாங்க. ஒன்று வந்து GT3 கிளாஸில், இன்னும் வந்து GT4 கிளாஸில். அஜித் சார் ஓட்டின கார் வந்து GT4 கிளாஸில் ஓட்டினார். அண்ட் அவங்க டீம் வந்து இப்போ ஹிஸ் ஃபார்ம்டு டீம் கால் அஜித் குமார் ரேசிங் சொல்லிட்டு. நாட் ஓன்லி ஃபார் ஹிம் டு டிரைவ், he is also promoting the team. அவருக்கு என்ன விஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு டீம் ஆரம்பிச்சேன்னா நானே ஃபஸ்ட்டு அவர் பேஷனுக்காக அவர் கூட ரேஸ் பண்ண போகிறாரு. பட் ஆல்சோ டு கிரியேட் ஒன் பேஸ். இப்போ யார் டேலண்டட் டிரைவர்ஸ் வராங்களோ அவங்க வந்து டு ப்ரொவைட் தி ஃபெசிலிட்டி. அவங்க வந்து இந்த டீமில் யார் வந்து நல்லா பண்ணுறாங்களா இந்தியாவிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்து கூட, டு ப்ரமோட் டிரைவர் டேலண்ட் ஆல்சோ. அதுவும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் அந்த அம்பிஷன் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து ஹீ இஸ் கமிட்டட் ஃபுல்லி டு I think 2 or 3 championships. One வந்து இந்த யூரோப்பியன் endurance championship, and 2 is a couple of other smaller series, all but in the format la. It's all between 3 hours, 6 hours, 12 hours and 24 hour races. So GT3 the technology for it's a high technology car, and it's about 600 to 650 horsepower. So it's not by any means a middle level or an entry level car. It's a very high spec car and it's a very powerful car. The series is also, it's a competitive, அது ரொம்ப காம்படிட்டிவ் சீரீஸ். ஏன்னா ஓட்டுங்க டிரைவர் எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க அவங்களுக்கு. அந்த ஜிடி என்டியூரன்ஸ் சீரீஸில் வந்து யூ ஹேவ் பிளாட்டினம், யூ ஹேவ் கோல்டு, யூ ஹேவ் சில்வர். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிரைவர் வச்சு தான் என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ என்ட்ரி லெவல் பார்த்தா மினிமமாக ஒரு 26 to 30 கார்ஸ் மினிமம் அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அண்ட் என்டியூரன்ஸ் ரேசஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்ப்ரிண்ட் ரேசஸ். ஸ்ப்ரிண்ட் ரேஸ்னால் நாங்கள் 20 laps, 25 laps, 30 laps ரேஸ் ஒரே டே முடிச்சிடுவாங்க. என்டியூரன்ஸ் ரேஸ்னால் யூ ஹேவ் டு ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. யூ ஹேவ் டு பி ஏபிள் டு position your place in such a manner that you have to last the entire distance. Reliability of the car is important. Fitness levels for the drivers are important. And ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட by the time you come to the pits, damage or repair பண்ணுங்க, you lose a lot of positions. So அதுக்கு வந்து there's a lot of concentration level required, because it's over a period of 4 hours, 6 hours, and interchanging of drivers, pit stop, நிறைய strategy இருக்குங்க. So the GT3 definitely is a very competitive series. It's a high technology car, and it's at this, for him today he is raced or minna single seater ஓட்டினார். இப்போ வந்து அவர் இருக்கிற பேஷன் வந்து இப்போ நான் வந்து ரேஸ் ஓட்டினேன்னா okay, he is 53 years old. So at this age, for him to drive in high level competitions, he has chosen the right platform to perform, to compete in the endurance championships in the GT3 car. So he is participating in some more sprint races to get some more exposure, track time.
ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. லாஸ்ட் ரேஸ் ஓட்டும்போது நான் நினைக்கிறேன் ஒரு 20 years ஆயிருக்கு இப்போது. ஸோ அதுவும் டைம் தேவைப்படுது. அண்ட் புது ட்ராக்குங்க அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ this full year he has got a good program and I think team wise அவங்க வந்து the good drivers, it's a good team he is formed. They have a lot of experience. So I think the team will also do well. The team does well with his involvement and அவர் இருக்கிற brand value, அவர் இருக்கிற passionக்கு, அவர் இருக்கிற commitmentக்கு it's only going to help other young drivers coming up. So it's not, Ajit has always been a selfless person. He doesn't think only for himself. He also wants to help people and he wants to create opportunities for people. ஆரம்ப காலத்தில் நீங்கள் தான் அவரோட முதல்ல அந்த ட்ரெயினராக வந்து இருந்தீங்க. அவர் முன்னாடி அந்த சிவிசேட்டரில் ஓட்டும் போது வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் அவரோட ஆர்வம் எந்த மாதிரி இருந்தது சார்? அவர் அப்போ தான் பைக்லேருந்து காருக்கு வந்து இருந்துருக்கீங்க. ஸோ அந்த டைம் பற்றியும் இப்போ அப்போ இருந்த அஜித் குமார் அதே ஸ்பிரிட்டோட இப்போ இருக்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஜித் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து பைக் ரேஸ் ஓட்டும் போது அவர் 18 வயசு இருந்திருக்கும் அவருக்கு. அவர் couple of years அவர் 2 wheelers ரேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹிஸ் கரியர். அவர் வந்து mid-30s வந்தப்போ எங்கிட்ட அப்ரோச் பண்ணார், எங்கிட்ட வந்து பேசினார். இந்த மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து ரேசிங்கில் பேஷனட்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மோட்டர் சைக்கிள் ஓட்டினேன். இப்போ வந்து எங்கள் கரியர் வந்து நான் ஆக்டிங் கரியர். பட் நான் வந்து 4 wheeler நான் கொஞ்சம் 1 or 2 years ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட். இப்போ சில பேருக்கு வந்து நான் ஃபார்முலா 1 போகிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு யங் ஏஜ்லேருந்து 8-9 yearsலேருந்து ஆரம்பிக்கிறாங்க டு கிரியேட் அ ப்ரொஃபஷன் அண்ட் டு ட்ரை அண்ட் ரீச் தி டாப் மோஸ்ட். இவருக்கு வந்து ஹீ வாண்டட் டு ரேஸ், ஹீ ஹேட் அ பேஷன் ஃபார் ரேசிங் அண்ட் வென் அவர் வந்து அந்த பொசிஷனில் இருக்கும்போது he could commit certain amount of time and he dedicated himself. நிறைய பேர் நினச்சாங்க இது வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்கன்னு. இது வந்து சும்மா 2-3 ரேஸ் ஓட்டிட்டு அப்படியே போயினே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு இருந்தது. பட் அவர் வந்து என்கிட்ட சீரியஸாக பேசும்போது அவர் கிளியராக சொன்னார், எனக்கு வந்து 2-3 years கண்டிப்பாக நான் வந்து டெடிகேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு I want to take this seriously and I want to compete in a serious manner. அவர் வந்து நான் ஃபார்முலா 1 ஓட்டு போகிறேன்னு அதெல்லாம் அந்த பாத்வே அந்த ரூட்டு அதை பற்றி பேசலை. பட் நான் ஓட்டினா நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கோசம் எப்படி என்ன ப்ரோக்ராமு எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க, எப்படி நான் எந்த சாம்பியன்ஷிப் ஓட்டணும், என்ன வண்டியை ஓட்டணும், ப்ரோக்ரஷன் சார்ட் எப்படி, இதெல்லாம் நான் உட்காந்து ஒரு couple of weeks பேசிட்டு ஒரு பிளானை ஃபைனலைஸ் பண்ணோம். அவர் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் வந்தார். இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் நம்ம ப்ரொஃபஷனல் கோகார்ட்டிங் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. அது சாதாரணமாக கோகார்ட்டில் அது வந்து நம்ம அது இம்போர்ட்டட் கோகார்ட்ஸ் அது. ஸோ அந்த ப்ரோக்ராம் 3 நாள் ப்ரோக்ராம் அது வந்து ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணார். அவர் அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸாக எடுக்கிறாருன்னு. ஏன்னா அவர் ஒன் டே வந்தார். அவர் சப்போர்ட் ஸ்டாஃபு மேனேஜர் யாருமே இல்லை. ஒரு 40 பேர் இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 10 years ஓல்ட்லேருந்து 25-30 yearsலேருந்து வேரியஸ் கேட்டகரிஸ். இப்போ 10 years வந்து சின்ன கோகார்ட்டு, 14 அப்புறம் நார்மல் சைஸ் கோகார்ட்டு. பட் இன்ஜின் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதில். அவர் அந்த ஃபுல் 3 days ப்ரோக்ராம் அட்டன் பண்ணார். எல்லோரும் அதே லெவலில் அவர் இருந்தார். நான் அஜித் குமார்னு சொல்லிட்டு தனியாக அவர் வந்து நிற்கல, அந்த மாதிரி ஆட்டிடியூடே இல்லை. அந்த ஆட்டிடியூட் எனக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இவர் என்ன பண்ணுவார், எந்த ப்ரொஃபஷனை தவிர இவர் பண்ணால் சீரியஸாக பண்ணுவார். அண்ட் அவர் வந்து ரொம்ப கிரவுண்டடாக இருந்தார். ஏன்னா ஈகோ இல்லை, எல்லாருக்கும் வந்து அதே ரெஸ்பெக்ட். எப்படி எல்லாருக்கிட்ட பேசுகிறாங்க, சின்ன பசங்கிட்ட, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, ஃபெலோ டிரைவர்ஸ் அதே ஏஜ் குரூப்பில் அவருக்கு வந்து நிறைய ரெஸ்பெக்ட் வந்தது. எல்லோரும் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட், எவ்வளோ பெரிய ஒரு நேமை வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப நம்மளோட இதே லெவலில் மிக்ஸ் பண்ணுறாருன்னு அங்கேயே ஒரு நல்ல பேர் டெவலப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கும் போது இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஃபார்முலா மாருதின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கரிவர்தன் சார் கட்டின கிளாஸ் வந்து அப்போ தான் இந்தியன் ரேசிங் வந்து ஒரு வழி கொடுத்தார் அவர். ஸோ இதில்
ஃபார்முலா மாருதி கார் அவர் வந்து ஒரு காரை வாங்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணோம். எல்லாம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணார். அண்ட் ரேஸ் அந்த ஃபுல் சாம்பியன்ஷிப் ஓட்டினார். அவர் நிறைய பேர் நினச்சாங்க வந்து அவர் பின்னால் தான் வருவார்னு. பட் ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது மிட்ஃபீல்டில் வந்தார். அதுக்கப்புறம் டாப் 3 டாப் 5 வந்திருந்தார். ஒரு ரேஸ் கூட அவர் லீடில் இருந்தார். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது அந்த ரேஸை வின் பண்ண முடியல. பட் அதை வின் பண்ணுறது சான்ஸ் இருந்தது. ஸோ ஃபார்முலா மாருதி ஓடிட்டு பேர் அடுத்த கிளாஸ் வந்து ஃபார்முலா எல்ஜிபி 1300 சிமிலர் பட் லிட்டில் மோர் பவர்ஃபுல் இன்ஜின். அதுவும் ஒரு ஃபுல் இயர் ஓட்டினார். அந்த கிளாஸில் கூட அவர் டிஸ்டிங்ஷனில் ஃபினிஷ் பண்ணார். பட் என்னென்னா இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம், நான் டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தா ஸ்டியரிங் டெக்னிக், பிரேக் டெக்னிக், த்ராட்டல் டெக்னிக், ஃபிட்னஸ் லெவல் அண்ட் மென்டல் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவார். இது சும்மானா சரி நான் டீம் நான் என்கேஜ் பண்ணுறேன், நான் ஹேர் பண்ணுறேன், நான் காசு கொடுக்குறேன், நான் ஓட்டுறேன், நான் என்ன ஓட்டுறேன், ஏன் ஸ்டைலில் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கமிட்மெண்ட் இருக்கும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் போகிறாங்க. ஏன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஸ்போர்ட்டில் ரேசிங் வந்து நானும் கிரிக்கெட் ஆடிடுறேன், நான் தமிழ்நாடுக்கு ஆடிடுறேன், சவுத் ஜோனுக்கு ஆடிடுறேன், நானும் ரேஸ் பண்ணிடுறேன், நான் ஹையஸ்ட் லெவலுக்கு நான் போயிடுறேன், எனக்கும் தான் தெரியும். அண்ட் என் சன் கூட கம்ப்ளீட்டாக 10 இயர்ஸ்லேருந்து அவரும் ஒரு ரேஸ் ஓட்டிடுறாரு. இது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்போர்ட் எனக்கு தெரியும். நிறைய பேர் புரியாது நினைக்கிறாங்க, வீடியோவில் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, வண்டி போகுது, ஸ்பீடாக போகுது, இது ஈஸின்னு நினைக்கிறாங்க. உள்ளே உட்காந்தா தான் தெரியும் உடம்பு என்ன ஆகுது, நெக்குக்கு என்ன ஆகுது, உன் ஹேண்ட்ஸுக்கு என்ன ஆகுது. அண்ட் லாட் ஆஃப் மென்டல் ஃபோக்கஸ் ஹேஸ் டு பி தேர், கான்சன்ட்ரேஷன் லெவல் ஹேஸ் டு பி. ஏன்னா இது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ நார்மல் ஒரு ஆள் போனால் 2 seconds 3 secondsனால் அதுவும் ரொம்ப குயிக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரேஸ் டிரைவர், நாங்கள் ரேஸ் ஓட்டும் போது 1 secondலாம் இட்ஸ் லைக் நார்த் போல் டு சவுத் போல். நாங்கள்லாம் 1/10 1/2 ஆப்ரேட் பண்ணுறோம். ஒரு லேப்பில் வந்து 3.5 kilometers லேப்பில் நாங்கள் லேப் டைமில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 1 second 2 seconds இல்லை, டிஃப்ரென்ஸ் வந்து 1/10 2/10 தான் ஆஃப் அ செகண்ட். ஸோ அந்த ஸ்பீடில் ஓட்டும்போது அந்த லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் போச்சுன்னா யூ லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் த கார். ஆர் வைல் ரேசிங் அகேன்ஸ்ட் another கார், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டி இங்கே இருக்குது, வண்டி இங்கே இருக்குது, கார்னர்குள்ளே எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க, எங்கே பிரேக் பண்ண போகிறீங்க, எப்படி ஓவர்டேக் பண்ண போகிறீங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து ஸ்பிளிட் செகண்டில் அந்த அவேர்னஸ் இருக்கணும் அவங்க மைண்டில். ப்ளஸ் அந்த எபிலிட்டி இருக்கணும். எல்லாருக்கும் வந்து ரேஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு எபிலிட்டி இருக்காது. நிறைய பேருக்கு வந்து பேஷன் இருக்கும், பட் அந்த எபிலிட்டி இருக்காது. நிறைய பேருக்கு வந்து எபிலிட்டி இருக்கும், பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேருக்கு தான் வந்து எபிலிட்டி இருக்கும், பட் அந்த இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கணும், அந்த கமிட்மெண்ட் இருக்கணும், அந்த டிசிப்ளின் இருக்கணும். ரேசிங்கில் வந்து டிசிப்ளின் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் எந்த சில பேர் வந்து நிறைய பணம் கூட இருக்கலாம், எந்த வண்டி கூட வாங்கலாம், எந்த ட்ரைனிங் கூட பண்ணலாம், பட் அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா அவங்க மேலேயே போக மாட்டாங்க. இவர் வந்து அந்த பேஷன் இருந்தது, அந்த பேஷனோட அந்த கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ இந்தியன் ரேசிங் ப்ரோக்ராமை 2 years 3 years நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் சொன்னார் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரேஸ் கூட ஓட்டணும்னு சொன்னார். கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு, நீங்கள் வந்து பேஷன் சொல்லிட்டு இங்கே ஓட்டுறீங்க கரெக்ட், பட் உங்கள் மெயின் ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் ஆக்டிங்கில் இருக்கீங்க, உங்கள் பேர் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் இன் த கண்ட்ரி. அண்ட் இல்லை இங்கே ஆக்டிங் எங்கள் ப்ரொஃபஷன், அந்த ஆக்டிங் எங்கள் ப்ரொஃபஷன், நான் எப்படி நான் பார்க்குறது, நான் கண்டிப்பாக நான் வந்து அங்கேருந்து வெளியே போக போகிறதில்ல, பட் நான் பேலன்ஸ் பண்ணி எனக்கு இதுக்கும் பேஷன் இருக்குது, நான் பண்ணால் நான் ஃபுல்லாக பண்ணுவேன், நான் பாதி பண்ண மாட்டேன். சரி, ஃபார்முலா BMW சாம்பியன்ஷிப் வந்து ஒரு ஏஷியா சாம்பியன்ஷிப் இருந்தது. அது வந்து BMW சப்போர்ட், BMW மோட்டர் சைக்கிள் இன்ஜின், ப்ராப்பர் ஃபார்முலா கார். ஒரு டோட்டல் பவர் அவுட்புட் வந்து இட் வாஸ் அபவுட் 160 bhp and more higher technology compared to the Indian formula. So first வந்து செப்பாங்கில் மலேசியாவில் ஓட்டினோம். அண்ட் அவர் வந்து டீம் வந்து சர்க்கியூட் கிட்ட ஒரு ஹோட்டல், ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்வீனியன்ஸு, டிராஃபிக்கில் மாட்டக்கூடாது,
டவுனுக்குள்ளே போகிறதுக்கு 1.5 hour டிரைவர். ஸோ இட்ஸ் அ ஸ்மாலர் ஹோட்டல். இவர் வந்து அதிலெல்லாம் பார்க்கல. டீம் எங்கே தங்குறாங்க அவரே தங்கினார். அது வெளியே போகும்போது காத்தாலாமே எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன மாதிரி க்ரௌட் ரோட்டில் நின்றுருந்தாங்க, வெளியே போக முடியல. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது ஏன்னா அவருக்கு இருக்கிற பிராண்டு ஃபாலோவிங்கு என்ன மாதிரி சப்போர்ட் இருந்தது, எவ்வளோ பேர் வந்தாங்க அவரை பார்க்குறதுக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் நர்வஸ் இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து வி ஆர் இன்வால்வ் வித் ஹிம், ட்ரைனிங் ஹிம் அண்ட் ஹிஸ் சேஃப்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு சென்னையில் ஸ்ரீபந்த் ஒரு ரேஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வெளியே 2 வண்டி வெளியே போச்சு, அவரும் வெளியே போயிட்டார். மொத்தம் மக்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஃபாலோவிங் இருக்குது அவருக்கு. அதுவும் எல்லாருக்கும் டீமுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா எதா ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி சுச்சுவேஷன். பட் ஹி வாஸ் காம், ஹி வாஸ் கான்ஃபிடென்ட். அவர் என்ன சொன்னால் அவர் கேட்பார். சில இன்ஸ்டன்ஸில் கொஞ்சம் தமாஷா இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் தட்ஸ் பர்சனல். அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. பட் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மிட்ஃபீல்ட் பின்னால் இருந்து ஆரம்பித்தார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த வண்டியை கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும்போது அவர் எப்போவுமே நான் மேலே தான் வர போகிறேன், நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் தான் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தார். ஸோ ஜப்பான் ரேஸில் வந்து யாருமே நம்பிக்கை இல்லை. அது எல்லாருக்கும் அஜித் குமார் இஸ் அ ஃபேமஸ் ஆக்டர். மொத்த பாக்கி டிரைவரெல்லாம் அவங்களாம் lot of drivers were from different parts of the world. European drivers, Japanese drivers, Asian drivers. And எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. பட் யாருமே நினைக்கல இவர் வந்து டாப் 5ல் வருவாருன்னு. யாருமே அந்த மாதிரி நினைக்கல. அந்த குவாலிஃபைங்கில் வந்து தேர்ட் போட். அவர் குவாலிஃபைங் செஷனில் வந்து ஹி வாஸ் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட். மொத்தம் பிட்லேன் மொத்தம் எல்லாம் வந்து சைலன்ஸ். யாருமே புரியல என்ன நடக்குதுன்னு. இவர் வந்து 20th அவங்க நினச்சாங்க 18th 20th வரவங்க, இவர் வந்து தேர்டு குவாலிஃபை பண்ணார். அண்ட் ஆக்சுவலி தேர்ட் was probably pole, and there's a good chance for him to win the race or to at least be on the podium. There was a small incident at the start of the race, but he finished in the top 5 or top 6. And all from அங்கேருந்து வந்து all the remaining races he was always competitive. ஸோ நீங்கள் வந்து ஒரு 25-26 cars கிரிட்டில் போட்டால் ஈவன் த கார் ஹூஸ் கமிங் லாஸ்ட் இஸ் அ காம்படிட்டிவ் டிரைவர். வந்து ஒருத்தர் வந்து ஜோக்கரில், இன்னொருத்தர் வந்து ஹீரோ இல்லை. மொத்தம் 26 cars 26 டிரைவர்ஸ் தான். எல்லாரும் அவங்களுக்கும் ஸ்கில் இருக்குது. ஏன்னா டைமில் நான் சொல்கிறேன் 110 210s. இப்போ வந்து 20th place கார்னால் அவங்க டைம் பார்த்தா 3 tenths தான் கேப் இருக்கும். பட் அதுக்குள்ளே 20 வண்டி இருக்குது. So Formula BMW, when the second part of the season till the end, he did very well, and he was always finishing in the top 6, top 8. And I think he had a few podiums. இது வந்து நான் சொல்கிறது வந்து 2003 or 2002ல சொல்கிறது நான். ஸோ அந்த ஃபுல் மெமரி என்கிட்ட இல்லை, எக்ஸாக்ட் பொசிஷன் என்ன பண்ணாருன்னு. பட் ஸோ ஃபார்முலா BMW முடிச்சுட்டு நான் நினச்சேன் சரி இதோட அடுத்தது வந்து சொன்னார், இல்லை நான் வந்து இப்போ ஃபார்முலா ஏஷியாவிலேருந்து நான் வந்து யூரோப்பில் போய் ரேஸ் பண்ணலான்னு சொன்னார். சரி இன்னும் கூட அந்த பேஷன் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி மேட் அ பிளான் ஃபார் ஹிம். பட் நாங்கள் போகல அவரோட, பிகாஸ் இட் இஸ் ஹேட் டு பி ஃபுல் டைம் இன் இங்கிலாந்து. அவர் யூகேல ரேஸ் பண்ணி யூரோப்பில் ரேஸ் பண்ணார் ஃபார்முலா 3ல. Formula 3 is an even more powerful car, and it's not an easy car to drive. It's a high technology racing car. யாரெல்லாம் முன்ன வந்து இப்போ ஃபார்முலா 1 யாரெல்லாம் போயிடுறாங்க, they have all excelled in Formula 3. இவர் ஃபுல் இயர் அந்த சீசன் ஓட்டிட்டுறாரு. அங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 போடியம் வச்சார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, ரேசிங் கம்யூனிட்டியில் வந்து அவருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் வந்தது. ஏன்னா இவருக்கு வந்து அப்போயே அவர் வயசு வந்து 35-36 இருந்தது. ஓட்டுற காம்படிஷன் வந்து எல்லாரும் 18-17 வயசு டிரைவருங்க. அந்த ஏஜ் கேப்பை வச்சுட்டு கூட ஹி வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அடுத்த வருஷமாக 1 year ஆஃப்டர் தட் ஹீ டிட் த Formula 2. அந்த வருஷம் அந்த Formula 2ல எங்கள் சன் கூட ரேஸ் பண்ணியிருந்தார்.
Formula 2 வந்து இட்ஸ் ஒன் லெவல் பிலோ Formula 1 அண்ட் அந்த பவர் அவுட்புட் Formula 2 இன்ஜினில் வந்து 650 பிஹெச்பி. நானும் Formula 2 ஓடிடுறேன். ஸோ அதில் வந்து இட்ஸ் நாட் அது வந்து ஒரு ஜோக் எடுக்க முடியாது. அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி அ பிக் இன்சிடெண்ட். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல் சீசனை கம்ப்ளீட் பண்ணார். சரி, அங்கே போடியம் வரல அவருக்கு, பட் அவர் ரெஸ்பெக்டோட ஃபினிஷ் பண்ணார். அண்ட் வித் சச் அ காம்படிட்டிவ் குரூப் ஆஃப் டிரைவர்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் மிச்சம் ஓட்டுற டிரைவர் எல்லாம் தேவர் கோயிங் as professionals trying to make it to Formula 1. அவங்கெல்லாம் கோ கார்ட்டிங்லேருந்து 8-9 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தேவ் கம் த்ரூ த ரேங்க்ஸ் driving for about 8-9 years and then come to that level. So that is the sort of competition that was there. But he held his ground, he maintained himself and did not make, did not embarrass himself. And he drove couple of races he drove with distinction. And for an Indian at middle age to compete in a complete professional racing car with professional drivers was very, very appreciated, highly respected. Formula 2 அப்புறம் அவர் வந்து continued to again focus on his film career, and இப்போ திரும்ப he wants to be part of the racing program. And now it's apart from him racing, it's also அவர் வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.